டுடே என்ன ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் துண்டுகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா கொரன்னு அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஹீட் ஆன பிறகு கருப்பு எள்ளை இந்த மாதிரி நல்லா சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுக்கும் போது தான் நமக்கு வந்து கொரப்பாக நமக்கு கிடைக்கும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சை வேர்க்கடலையும் இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி ஆற வச்சு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா கொர நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி கொர நம்ம அரைச்சி எடுத்தால் நமக்கு ஸ்டப்பிங்க்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து தேங்காய் துண்டுக்களை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுல்லே இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரை கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். அந்த வெல்லத்தையும் இது கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு கரண்டி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை சீக்கிரமாக கெட்டு போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அரை கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கலர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுடு தண்ணியை நல்லா ஹீட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கட்டி பதத்துக்கு கொண்டு வந்துட்டு அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவி நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். ரவுண்ட் ஷேப்பில் கிடைச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டப்பிங் இந்த மாதிரி எடுத்து வச்சு அந்த பக்கத்தில் இருக்கிற மாவை இந்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா அழுத்தி விட்டிங்கனாக்கா நம்மளுடைய கொழுக்கட்டை ரெடி. எல்லா கொழுக்கட்டையும் நீங்கள் இதே மாதிரி பண்ணி வச்சிங்கனாக்கா நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு சாஃப்டான கொழுக்கட்டையும் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்லி குண்டான அடுப்பில் வச்சு தண்ணி ஹீட் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வாழலையில் எண்ணெயை தடவி நீங்கள் இந்த மாதிரி இட்லி குக்கரில் போட்டு ஆவி கட்டி எடுக்க வேண்டியதான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கொழுக்கட்டை. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்